அப்படின்னு பாத்தீங்கன்னா பலவிதமாக தொழுதிருக்கிறார்கள். ஆயிஷா நாயுடைய அறிவிப்புல நீங்க சொல்ற மாதிரி வருது. எப்படி வருது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 11 ரக்காத்துக்கு மேல தொழல, ரமலானிலையும் 11க்கு மேல தொழுவல, வேற மாசங்கள்லயும் 11க்கு மேல தொழுவே இல்ல அப்படிங்கிறாங்க ஆயிஷா நாயகி. அது 4 தொழுவார்கள், அப்புறம் ஒரு 4 தொழுவார்கள், அப்புறம் ஒரு 3 தொழுவார்கள், அதை நிறுத்தி நிதானமா அழகுற தொழுவார்கள். அந்த மாதிரி தொழுவ யாருக்கும் முடியாதுங்கிற அளவுக்கு அதை பத்தி கேட்காதேங்கிறாங்க. பல தசால் நான் ஹுஸ்னிஹின்ன ஒரு தூளிகின்ன, அதனுடைய அழகு அதனுடைய நீளத்தை பத்தி பேசாத, அவ்வளவு அழகா இருக்கும் என்றெல்லாம் சொல்கிறார்கள். இது ஒரு ஹதீஸ். ஆனா அது மட்டும்தான் நினைச்சுக்க கூடாது நீங்க. அதாவது 8 3ன்றோம்ல, அது மட்டும் தாண்டி இல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 7 தொழுதிருக்கிறார்கள். ஆயிஷா நாயகி சொல்றாங்க, இஷாவில் இருந்து சுபஹ் வரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில நாட்களில் 7 தொழுதிருக்கிறார்கள், சில நாட்களில் 9 தொழுதிருக்கிறார்கள், சில நாட்களில் 11 தொழுதிருக்கிறார்கள், 3 தொழுதிருக்கிறார்கள் என்பதற்கும் ஹதீஸ் இருக்கிறது. இப்னு அப்பாஸ் அவர்களுடைய அறிவிப்பு பிரகாரம் 13 தொழுதிருக்கிறார்கள் என்பதற்கும் என்ன இருக்கு? அது 2 தொழுவார்கள், அப்புறம் 2 தொழுவார்கள், அப்புறம் 2 தொழுவார்கள், அப்புறம் 6 2 போடுவார். அப்புறமேல வித்திரு தொழுதார்கள் வருது. அந்த வித்திரு 1 இருந்தா 13 ஆயிரும், வித்திரு 3 இருந்தா 15 கூட ஆயிரும். இந்த மாதிரி எல்லாம் ஹதீஸ்கள் இருக்கிறது. அது 7 தொழுதாலும் சுன்னத்து தான். 2 2 2 1 அதுவும் சுன்னத்து தான். அல்லது 4 3 7 2 2 3 வித்திரு 3 அதுவும் சுன்னத்து தான். அதே மாதிரி நீங்கள் 9 தொழுது கொண்டாலும் அதுவும் சுன்னத்து தான். ஒரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 9 ரக்காத் வித்திரு தொழுதாங்க, வேற ஒண்ணுமே தொழுவல. வித்திரே 9 ஒரே சலாம்ல எந்திரிச்சு ஒரே ஒரு சலாம் தான், மொத்தமா ஒன்னொன்னா தொழுதுட்டே இருக்கிறாங்க சலாம் கொடுக்காம. 9ஐயும் சேர்த்து தொழுகிறாங்க. 8வதுல மட்டும் அத்தையாத்து இருக்கணும், 9ல இருக்கணும். முதல் 7ல இருக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் ரக்காத் எந்திரிச்சிருவாங்க, 2வது ரக்காத் எந்திரிச்சிருவாங்க, 3வது ரக்காத் உட்காராம எந்திரிப்பாங்க, 4லயும் இப்படி எந்திரிப்பாங்க, 5லயும் இப்படி எந்திரிப்பாங்க, 8ல உட்காருவாங்க, 9ல உட்காருவாங்க, கடைசி 2 ரக்காத்துல. இப்படி 9 ரக்காத் தொழுதாங்க. அப்ப இதெல்லாம் தொழுவல, 2 2 2 அது தொழுவல. அப்ப பலவிதமா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதிருக்கிறார்கள் என்று புகாரியில முஸ்லிம்ல நிறைய ஹதீஸ்கள் இருக்கிறது. பெரும்பாலும் ஆயிஷா நாயுடைய அறிவிப்பை அமல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். 8 3 அது மட்டும் நீங்க விளங்கிட கூடாது. ஃபர்ஸ்ட்